மாலையின் ஆடம்பர பகுதியில் கிருஷ்ணா பேலஸ் என்ற மிகப்பெரிய பங்களா இருந்தது. பளிங்கு படிக்கட்டுகள், கண்ணாடி சுவர்கள், விலையுயர்ந்த கார்கள் என அந்த பங்களாவின் ஒவ்வொரு மூலையிலும் செல்வம் மின்னியது. ஆனால் அந்த மின்னொலிக்கு இடையே வாழ்ந்த சூர்யா என்ற இளைஞன் உள்ளுக்குள் மிகவும் வெறுமையாக இருந்தான். சூர்யா கோடீஸ்வர தொழிலதிபர் கோபாலின் ஒரே மகன். பண கஷ்டம் என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியாது. சிறுவயதிலிருந்தே கேட்டதெல்லாம் அவனுக்கு கிடைத்தன. விலை உயர்ந்த பள்ளிகள், வெளிநாட்டு உடைகள், சொகுசு கார்கள், கிளப்பு, பார்ட்டி என எல்லாம் அவனிடம் இருந்தன. ஆனால் அவனது வீட்டில் வேலை செய்பவர்களின் உலகம் முற்றிலும் வேறுபட்டது. அவர்களில் ஒருத்திதான் கௌரி. சுமார் 22 வயது மதிக்கத்தக்க மெலிந்த தேகம் கொண்ட பெண். எப்போதும் சாதாரண உடை அணிந்து தலை குனிந்து வேலை செய்பவள். அவள் தினமும் அதிகாலையிலேயே முதலில் வருவாள். சத்தமில்லாமல் வீட்டை பெருக்குவது, துடைப்பது, பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது என எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு யாரிடமும் அதிகமாக பேசாமல் மாலைக்குள் சென்று விடுவாள். வீட்டில் வேலை செய்யும் மற்ற வேலைக்காரர்கள் அவளை கேலி செய்வார்கள். சில சமயம் திட்டுவார்கள். தங்கள் வேலைகளையும் அவள் தலையில் சுமத்துவார்கள். ஆனால் அவள் ஒருபோதும் புகார் செய்ததில்லை. ஒரு நாள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது வயதான சமையல்காரர் சாந்தி கேட்டார், ஏய் கௌரி, நீ ஏன் தினமும் இவ்வளவு அவசரமாக ஓடுகிறாய்? கொஞ்சம் ஓய்வு எடுக்க கூடாதா? கௌரி மெலிதாக புன்னகைத்துவிட்டு, வீட்டில் அம்மா தனியாக இருக்கிறார், தம்பியும் இருக்கிறான் என்று மட்டும் சொல்லிவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கினாள். சூர்யா அவளை பலமுறை பார்த்திருக்கிறான். ஆனால் ஒருபோதும் அவளை கவனித்ததில்லை. அவனை பொறுத்தவரை வீட்டில் வேலை செய்பவர்கள் வெறும் இயந்திரங்கள் மட்டுமே, மனிதர்கள் அல்ல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. தனக்கு சொந்தமில்லாத எதையும் கௌரி கைகளால் கூட தொட்டதில்லை. பலமுறை பணம் சிதறி கிடக்கும், விலையுயர்ந்த பொருட்கள் கண்முன்னாலேயே இருக்கும். ஆனால் அவள் அதன் பக்கம் பார்வையை திருப்புவது கூட இல்லை. ஒருமுறை சூர்யாவின் விலையுயர்ந்த கடிகாரம் சோஃபாவுக்கு அடியில் விழுந்துவிட்டது. மாலையில் அவன் தேடி பார்த்தபோது அது அங்கே கிடைக்கவில்லை. யாரோ திருடி விட்டார்கள் என்று அவன் நினைத்தான். அப்போது கௌரி மெதுவாக வந்து, ஐயா, இது சோஃபாவுக்கு அடியில் இருந்தது என்று கூறி கடிகாரத்தை இரு கைகளாலும் கொடுத்தாள். சூர்யா நன்றி கூட சொல்லாமல் கடிகாரத்தை வாங்கி கொண்டான். அவன் லேசாக தலையை மட்டும் ஆட்டினான். ஆனால் அவள் சென்ற பிறகு இவள் விசித்திரமான பெண் என்று முதல் முறையாக நினைத்து கொண்டான். நாட்கள் கடந்தன. திடீரென ஒரு நாள் கௌரி வேலைக்கு வரவில்லை. முதல் நாள் யாரும் அதை பொருட்படுத்தவில்லை. 2ஆம் நாளும் அவள் வராததால் மேலாளர் ரமேஷ் கத்த தொடங்கினார். இந்த காலத்து ஆட்களை நம்பவே முடியாது. பணம் கிடைக்கிறது, ஆனாலும் வேலையை விட்டு போய்விடுகிறார்கள் என்றார். 3ஆம் நாளும் அவள் வரவில்லை. இப்போது வீட்டில் வேலைகள் அதிகமாகி அனைவரும் சிரமப்பட தொடங்கினர். வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் எரிச்சல் அடைந்தனர். ரமேஷ் சொன்னான், ஐயா, இது போன்ற பெண்ணை இனி வேலைக்கு எடுக்காதீர்கள். சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டாள் என்று கூறினான். சூர்யா அப்போது மொபைல் போனை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. அவன் தலையை உயர்த்தி அவள் எங்கே வசிக்கிறாள் என்று கேட்டான். ரமேஷ் சற்றே அதிர்ச்சி அடைந்தான். எங்கோ ஒரு குடிசை பகுதி, சரியான முகவரி தெரியாது என்றான். சூர்யா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவனது மனநிலை ஏனோ விசித்திரமாக மாறியது. அந்த பெண் ஒருபோதும் விடுமுறை எடுத்ததில்லை. ஒரு முறை கூட பொய் சொன்னதில்லை. அப்படி இருக்க திடீரென ஏன் காணாமல் போக வேண்டும் என்று யோசித்தான். அன்று இரவு பார்ட்டியிலும் அவனுக்கு மனம் ஈடுபடவில்லை. நண்பர்களின் பேச்சுக்கள், பலத்த இசை, சிரிப்பு என அனைத்தும் ஏதோ இரைச்சலை போல தோன்றியது. வீட்டிற்கு திரும்பிய அவன் பால்கனியில் நின்று நகரின் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். கீழே சாலையில் சில தொழிலாளர்கள் நள்ளிரவிலும் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அவன் நினைவுக்கு கௌரியின் முகம் வந்தது. சோர்வான ஆனால் அமைதியான முகம். மறுநாள் காலை அவன் திடீரென, நான் வெளியே போகிறேன் என்றான். டிரைவர் எங்கே ஐயா என்று கேட்டான். சூர்யா சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு தாராவி என்றான். டிரைவர் கண்ணாடி வழியாக அவனை பார்த்தான். ஒரு கோடீஸ்வர வீட்டு பையன் தானே குடிசை பகுதிக்கு செல்வதா என்று அவனுக்கு நம்ப முடியவில்லை. கார் அந்த பகுதியை நோக்கி செல்ல செல்ல சாலைகளின் அகலம் குறைந்தது. பளபளப்பான நகரத்தின் அழகு மறைந்து துர்நாற்றம், நெரிசல், இடிந்து விழுந்த வீடுகள் என வேறு ஒரு உலகம் தெரிந்தது. சூர்யா முதன்முறையாக இந்த உலகத்திற்கு வந்திருந்தான். கார் உள்ளே செல்ல முடியாததால் அவன் நடந்து செல்ல வேண்டியிருந்தது. சுற்றிலும் குறுகிய சந்துகள், அசுத்தமான தண்ணீர், தகர கூரைகள், காலணிகள் இல்லாத குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட முதியவர்கள், இவை அனைத்தும் அவனுக்கு ஏதோ வேறொரு கிரகத்தில் இருப்பது போல இருந்தது. அவன் பலரிடம், இங்கே கௌரி என்று ஒரு பெண் இருக்கிறாளா, பெரிய வீட்டில் வேலை செய்பவள் என்று கேட்டான்.
ஒரு மூதாட்டி அவனை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு ஒரு குறுகிய சந்தின் பக்கமாக கையை நீட்டி காட்டினாள். கடைசியில் இருக்கும் அந்த இடிந்த குடிசைதான் அது. சூர்யா மெதுவாக அந்த திசையை நோக்கி நடந்தான். ஒவ்வொரு அடிக்கும் அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஏதோ ஒரு அறியாத பயத்தை நோக்கி செல்வது போல இருந்தது. அந்த சந்தின் இறுதியில் உண்மையிலேயே மிகவும் பழுதடைந்த ஒரு குடிசை இருந்தது. தகர கூரை பாதியளவு உடைந்து போய் இருந்தது. கதவிற்கு பதிலாக ஒரு துணி தொங்கிக் கொண்டிருந்தது. வெளியே மண்ணில் ஒரு பழைய பாத்திரம் கிடந்தது. உள்ளிருந்து இருமல் சத்தம் கேட்டது. மிகவும் பலவீனமான வேதனை நிறைந்த சத்தம். சூர்யா சில நொடிகள் அங்கே நின்றான். உள்ளே செல்லலாமா அல்லது திரும்பி விடலாமா என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அடுத்த நொடி உள்ளிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. தண்ணீர், யாராவது தண்ணீர் கொடுங்களேன். அவன் இதயம் சுருங்கியது. நடுக்கத்துடன் அந்த துணி திரையை விலக்கினான். உள்ளே கால் வைத்தவுடன் அவன் கண்ட காட்சி அவன் காலடியில் இருந்த பூமியையே பிளந்தது போல இருந்தது. குடிசைக்குள் கடும் இருள். ஒரு மூலையில் இருந்த உடைந்த ஜன்னல் வழியாக மட்டும் மிக மெல்லிய ஒளி உள்ளே விழுந்தது. குடிசைக்குள் இருந்த அந்த மெல்லிய வெளிச்சம் அனைத்தையும் தெளிவாக காட்டுவதற்கு போதுமானதாக இருந்தது. தரையில் ஒரு பழைய மெத்தை விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஒரு வயதான பெண் எலும்புக்கூடு போல கிடந்து இருமிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் காய்ந்து வெளுத்திருந்தன. கண்கள் குழி விழுந்து போயிருந்தன. உடல் எவ்வளவு பலவீனமாக இருந்ததென்றால் எலும்புகளின் மீது வெறும் தோல் மட்டுமே ஒட்டி இருந்தது. அருகில் ஒரு சிறிய சிறுவன் பயத்தாலும் பசியாலும் மௌனமாக அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு காலியான சொம்பு வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அதை கொண்டுதான் அவன் தண்ணீர் கொடுக்க முயன்றிருப்பான். ஆனால் அந்த சொம்பு முற்றிலும் வறண்டிருந்தது. குடிசைக்குள் சாப்பிடுவதற்கு எந்த பொருளும் இல்லை. அடுப்பில் சாம்பலோ பாத்திரத்தில் பருப்போ ஒரு தானியம் கூடவோ இல்லை. சூர்யா அங்கேயே சில நொடிகள் சிலையாக நின்றான். ஏழ்மை எப்படி இருக்கும், எப்படி மனம் வீசும், ஒரு மனிதனை அது எவ்வளவு அமைதியாக சிதைக்கும் என்பதை அவன் முதல் முறையாக புரிந்து கொண்டான். அப்போது அந்த வயதான பெண் மீண்டும் முணங்கினார். தண்ணீர். அவருடைய குரல் எவ்வளவு மெல்லியதாக இருந்தது என்றால் ஒவ்வொரு வார்த்தையை வெளிப்படுத்தவும் அவர் உயிர் போவது போல் இருந்தது. சூர்யா உடனடியாக திக்கெட்டும் பார்த்தான். ஒரு மூலையில் இருந்த உடைந்த வாளியில் கொஞ்சம் அசுத்தமான தண்ணீர் இருந்தது. அவன் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த தண்ணீரை சொம்பில் நிறைத்து அந்த பெண்ணின் உதடுகளில் மெதுவாக வைத்தான். அந்த வயதான பெண் நடுங்கும் கைகளால் சொம்பை பிடிக்க முயன்றார். ஆனால் அவரிடம் வலிமை இல்லை. சூர்யா அவளுக்கு தாங்கி பிடித்து தண்ணீர் கொடுத்தான். 2 மடக்கு தண்ணீர் உள்ளே சென்றதும் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஏதோ ஒரு புதிய உயிர் கிடைத்தது போல அவர் உணர்ந்தார். அப்போது குடிசை வாசலில் ஒரு சத்தம் கேட்டது. சூர்யா திரும்பி பார்த்தான். வாசலில் கௌரி நின்றிருந்தாள். கையில் ஒரு சிறிய மருந்து பொட்டலமும் பாதி நிறைந்த தண்ணீர் பாட்டிலும் வைத்திருந்தாள். முன்னால் சூர்யாவை பார்த்ததும் அவளுக்கு மூச்சே நின்றது போல் இருந்தது. ஒரு நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கௌரியின் கண்களில் பயம், வெட்கம் மற்றும் பதற்றம் அனைத்தும் கலந்திருந்தன. அவள் விரைவாக உள்ளே வந்து பாட்டிலை கீழே வைத்துவிட்டு தாயின் அருகில் அமர்ந்தாள். அம்மா, தண்ணீர் கொண்டு வந்து விட்டேன் என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். பிறகு மெதுவாக தாயின் தலையை மடியில் வைத்து கொண்டு பாட்டிலில் இருந்த தண்ணீரை கொடுத்தாள். அந்த வயதான பெண் கஷ்டப்பட்டு கண்களை திறந்து தன் மகளை பார்த்தார். அவரை அடையாளம் காண்பதற்கே அவருக்கு பெரும் வலிமை தேவைப்பட்டது. சூர்யா இன்னும் அதிர்ச்சியிலேயே நின்று கொண்டிருந்தான். என்ன சொல்வது, என்ன கேட்பது என்று அவனுக்கு புரியவில்லை. இவள்தான் தன் வீட்டில் அமைதியாக வேலை செய்த அந்த பெண். ஆனால் இங்கே இவளுடைய வாழ்க்கை இவ்வளவு கோரமான நிலையில் இருந்ததா? அவன் மெல்லிய குரலில் கேட்டான், நீ ஏன் வேலைக்கு வரவில்லை? கௌரி அவனை பார்க்காமலேயே பதிலளித்தாள். அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அவ்வளவுதான். அவளுடைய வார்த்தைகள் சிறியவை, ஆனால் அதில் இருந்த வலி எவ்வளவு ஆழமானது என்றால் சூர்யாவால் அதற்கு மேல் எதையும் கேட்கும் தைரியம் வரவில்லை. அப்போது அந்த சிறிய சிறுவன் மெதுவாக, அக்கா பசிக்கிறது என்றான். அவனது குரல் அவ்வளவு அப்பாவித்தனமாகவும் பலவீனமாகவும் இருந்தது. அதை கேட்டதும் சூர்யாவின் நெஞ்சில் ஏதோ ஒன்று உடைந்தது போல் இருந்தது. கௌரி உடனே அவனிடம், இதோ இப்போதே ஏதேனும் கொண்டு வருகிறேன் என்றாள். ஆனால் அந்த குடிசையில் ஒன்றுமே இல்லை என்பது அவளுக்கும் தெரியும். சூர்யா மீண்டும் அந்த இடத்தை சுற்றிலும் பார்த்தான். உண்மையில் சாப்பிடுவதற்கு ஒரு சிறு பொருள் கூட இல்லை. வீட்டிலிருந்து கிளம்பும் போது போன் மற்றும் பணப்பையை மட்டும் கொண்டு வந்திருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் தன் பையிலிருந்து பணத்தை எடுத்து கௌரியிடம் கொடுத்தான். இதை வைத்துக்கொண்டு சாப்பாடு வாங்கி வா என்றான். கௌரி உடனடியாக தன் கைகளை பின்வாங்கி கொண்டாள். ஏதோ அந்த பணத்தை தொடுவதே தவறு என்பது போல. வேண்டாம் ஐயா, நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள்.
அவளது குரலில் பணிவு இருந்தது. ஆனால் அதே சமயம் சுயமரியாதையும் வலுவாக இருந்தது. வறுமை ஒரு மனிதனை கீழானவனாக மாற்றுவதில்லை, சூழ்நிலைதான் மாற்றுகிறது என்பதை சூர்யா முதல் முறையாக புரிந்து கொண்டான். அவன் சற்று உறுதியான குரலில், இது உதவி அல்ல, இது இப்போதைய தேவை என்றான். கௌரி எதுவும் சொல்லவில்லை. அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆனாலும் அவள் பணத்தை வாங்க மறுத்தாள். அப்போது அந்த வயதான பெண் பலவீனமான குரலில், வாங்கிவிடும் மகளே, குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள் என்றார். இதை கேட்டதும் கௌரி உடைந்து போனாள். அவள் நடுங்கும் கைகளால் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு தலை குனிந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் தரைதளத்தில் விழுந்தன. சூர்யாவுக்கு அந்த கண்ணீரின் ஓசை அந்த அறை முழுவதும் எதிரொலிப்பது போல தோன்றியது. அவன் உடனே, நான் வெளியே சென்று சாப்பாடு வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு பதில் சொல்ல காத்திருக்காமல் வெளியேறினான். தெருவுக்கு வந்ததும் அவனுக்கு மூச்சு விடுவதே கடினமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு அவன் வந்த உலகம் இப்போது மிகவும் தொலைவில் இருப்பது போல தோன்றியது. அருகில் இருந்த கடையிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தையும் வாங்கினான். அரிசி, பருப்பு, பால், பிரெட், பிஸ்கட், பழங்கள், மருந்துகள். விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருக்கும் ஒரு பையன் குடிசை பகுதியில் இவ்வளவு பொருட்களை ஏன் வாங்குகிறான் என்று கடைக்காரரே ஆச்சரியப்பட்டார். அவன் அந்த சிறு குடிசைக்கு திரும்பிய போது அந்த சிறுவன் அவனை ஒரு தேவதையை பார்ப்பது போல பார்த்தான். கௌரி மௌனமாக பொருட்களை பெற்றுக்கொண்டு அடுப்பை பற்ற வைத்தாள். சிறிது நேரத்திலேயே அந்த குடிசையில் முதன்முறையாக சமையல் மனம் பரவியது. வயதான தாயின் கண்களில் ஒரு பிரகாசம் திரும்பியது. சிறிய தம்பியும் அமைதியாக அமர்ந்து காத்திருந்தான். சூர்யா வாசலுக்கு அருகில் நின்று இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான். பசியோடு இருப்பவர் வயிறு நிறைய சாப்பிடுவதை பார்க்கும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்னவென்று அவனுக்கு முதல் முறையாக புரிந்தது. உணவு தயாரானதும் கௌரி முதலில் தாய்க்கு ஊட்டினாள். பிறகு தம்பிக்கு கொடுத்தாள். கடைசியாகத்தான் தானும் சாப்பிட அமர்ந்தாள். சூர்யா கேட்டான், நீ ஏன் முதலில் சாப்பிடவில்லை? அவள் மெதுவாக சொன்னாள், அம்மாவுக்கும் தம்பிக்கும் கொடுத்த பிறகு எஞ்சியதுதான் எனக்கு, அதுவே எனக்கு போதும் என்று அவள் சொன்னாள். சூர்யா அந்த நாளை மறக்கவே இல்லை. அன்று முதல் அவன் அந்த குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். பணம் மட்டும் ஒருவரை மனிதனாக மாற்றிவிடாது. அடுத்தவரின் துயரத்தை புரிந்து கொண்டு உதவி செய்யும் மனமே ஒருவனை உண்மையான மனிதனாக்குகிறது. கௌரி மெதுவாக சொன்னால், இவர்கள் பசியோடு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? இதை கேட்டதும் சூர்யாவின் மனதிற்குள் ஏதோ ஒன்று ஆழமாக அதிர்ந்தது. இந்த சிறிய குடிசையில் வாழ்பவர்கள் தன்னை விட எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் என்பதை அவன் திடீரென உணர்ந்து கொண்டான். ஏனென்றால் அவர்களிடம் ஒருவருக்கொருவர் காட்டும் உண்மையான அன்பு இருக்கிறது. அவன் மெதுவாக வெளியேற தொடங்கினான். அப்போது பின்னால் இருந்து கௌரியின் குரல் கேட்டது, ஐயா. அவன் நின்றான். திரும்பி பார்த்தபோது கௌரி நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் நன்றியும் தயக்கமும் ஒரு சேர தெரிந்தன. அவள் மெதுவாக சொன்னாள், இன்று நீங்கள் வராமல் இருந்திருந்தால். அவள் பேச்சை முடிக்க முடியவில்லை. ஆனால் சொல்ல வந்ததை அவள் சொல்லிவிட்டாள். சூர்யா எதுவும் பேசவில்லை. அவனிடம் வார்த்தைகள் இல்லை. அவன் அமைதியாக வெளியேறிவிட்டான். ஆனால் அங்கிருந்து சென்றபோது தன் வாழ்க்கையின் திசை இன்று மாறிவிட்டதை அவன் உணர்ந்தான். ஏனென்றால் முதல் முறையாக பணத்தை கொடுத்து அல்ல, மனித நேயத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றி இருந்தான். வெளியே வந்ததும் சூர்யா அந்த சந்திலேயே சிறிது நேரம் நின்றான். அவனது கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. இதயம் வேகமாக துடித்தது. சுற்றிலும் அதே துர்நாற்றம், அதே அசுத்தம், அதே இரைச்சல் தான் இருந்தது. ஆனால் வரும்போது பார்த்தது போல இப்போது அவனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. இப்போது ஒவ்வொரு பொருளிலும் அவனுக்கு வேதனை தெரிந்தது. காரை அடைந்து கதவை திறந்தான். ஆனால் உள்ளே அமர்வதற்கு முன் மீண்டும் ஒருமுறை திரும்பி அந்த குறுகிய சந்தை பார்த்தான். அங்கேதான் அந்த குடிசை இருந்தது. அவனது ஆன்மாவின் ஒரு பகுதி அங்கேயே தங்கிவிட்டது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. கார் புறப்பட்டது. ஆனால் வழிநெடுக சூர்யா மௌனமாகவே இருந்தான். டிரைவர் பலமுறை கண்ணாடியில் அவனை பார்த்தார். ஆனால் எதையும் கேட்கும் தைரியம் வரவில்லை. வீட்டிற்கு சென்றதும் வேலையாட்கள் கதவை திறந்தனர். ஏசியின் குளிர்ந்த காற்று அவன் முகத்தில் பட்டது. ஆனால் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அவன் நேராக தன் அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டான். அறையில் அனைத்தும் அப்படியே இருந்தன. விலையுயர்ந்த பர்னிச்சர்கள், பெரிய ஸ்கிரீன், மென்மையான படுக்கை. ஆனால் இன்று இவை அனைத்தும் ஒரு பாரமாக அவனுக்கு தோன்றின. மீண்டும் மீண்டும் அதே காட்சி அவன் கண்முன் நிழலாடியது. எலும்புக்கூடு போன்ற வயதான தாய், பசியோடு இருந்த தம்பி மற்றும் கௌரியின் தலைகுனிந்த கண்கள். அவன் தன் தலையை பிடித்து கொண்டான். முதன்முறையாக தன் பணம் வீணானது போல அவனுக்கு தோன்றியது. மாலை வரை அவன் அறையை விட்டு வெளியே வரவில்லை. கீழே டைனிங் டேபிளில் விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டிருந்தன. ஆனால் அவனுக்கு பசிக்கவில்லை. அவன் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு பால்கனிக்கு சென்று நின்றான். தூரத்தில் நகரின் மின்விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன.
ஆனால் அந்த வெளிச்சத்திற்கு பின்னால் எவ்வளவு பெரிய இருள் மறைந்திருக்கிறது என்பதை இன்று அவன் உணர்ந்தான். திடீரென கௌரியின் தாயின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. சிகிச்சை கிடைக்கவில்லை என்றால் என்னவாகும்? இதை நினைத்தாலே அவனுக்கு இதயம் சுருங்கியது. உடனே அவன் போனை எடுத்தான். அவன் தன் போனை எடுத்து குடும்ப மருத்துவருக்கு அழைத்தான். டாக்டர், நீங்கள் உடனே என்னுடன் வர வேண்டும் என்றான். அவர் ஆச்சரியத்துடன் எங்கே என்று கேட்டார். சூர்யா ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும் கூறினான். சில நிமிடங்களிலேயே கார் அதே திசையை நோக்கி பாய்ந்தது. என்ன நடக்கிறது என்று மருத்துவருக்கு புரியவில்லை. கார் குடிசை பகுதிக்கு அருகில் நின்றபோது அவர் அதிர்ச்சி அடைந்தார். சூர்யா தலையை அசைத்துவிட்டு காரை விட்டு இறங்கி வேகமாக குடிசையை நோக்கி நடந்தான். இந்த முறை அவனது அடிகள் முன்பை விட வேகமாக இருந்தன. ஏதேனும் தாமதமாகிவிடுமோ என்ற பயம் அவனுக்கு இருந்தது. குடிசையை நெருங்கியதும் உள்ளிருந்து மெல்லிய அழுகுரல் கேட்டது. அவனது இதயம் படபடத்தது. அவன் தயங்காமல் திரையை விலக்கி உள்ளே சென்றான். உள்ளே காட்சி அப்படியே இருந்தது. ஆனால் சூழல் இன்னும் கனமாக இருந்தது. கௌரி தன் தாயின் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். சிறிய தம்பி மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். வயதான தாயின் சுவாசம் மிக வேகமாக இருந்தது. ஒவ்வொரு மூச்சும் கடைசி மூச்சு போல தெரிந்தது. சூர்யா உடனடியாக மருத்துவரை உள்ளே அழைத்தான். மருத்துவர் நேரம் கடத்தாமல் நாடியை பார்த்தார், கண்களை சோதித்தார். பிறகு தன் பையிலிருந்து ஊசியை எடுத்தார். சில நிமிடங்களில் குடிசைக்குள் பரபரப்பு அதிகரித்தது. கௌரி பயத்துடன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் பயம் இருந்தது. ஆனால் அதே சமயம் ஒரு சிறு நம்பிக்கையும் இருந்தது. ஊசி போட்ட பிறகு மருத்துவர் மெதுவாக சொன்னார், நிலைமை மிகவும் பலவீனமாக உள்ளது. ஆனால் இப்போது குணமடைய வாய்ப்பிருக்கிறது. இதை கேட்டதும் கௌரி கண்ணீர் விட்டு பெருமளவில் அழத் தொடங்கினாள். அவள் தாயின் கைகளை பிடித்து கொண்டு இறைவனை வேண்ட தொடங்கினாள். சிறிய தம்பியும் அவளை பிடித்து கொண்டான். சூர்யா மூளை நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். தனக்கு நெருக்கமான ஒருவருக்காக அவன் கவலைப்படுவது போல உணர்ந்தான். மருத்துவர் சில மருந்துகளை கொடுத்துவிட்டு கண்டிப்பான குரலில் உணவும் மருந்தும் சரியான நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் என்று கூறி வாக்கியத்தை முடிக்கவில்லை. ஆனால் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டார். சூர்யா உடனடியாக தேவையான அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றான். சூர்யா ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்பதை முதல் முறையாக புரிந்து கொண்டவர் போல மருத்துவர் அவனை பார்த்தார். மருத்துவர் சென்ற பிறகு குடிசைக்குள் சிறிது நேரம் அமைதி நிலவியது. கௌரி கண்ணீரை துடைத்துவிட்டு மெதுவாக கேட்டாள், ஐயா, இதையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள்? அவள் கேள்வியில் ஆச்சரியமும் பயமும் கலந்திருந்தது. ஏதோ ஒரு விலையை எதிர்பார்க்கிறாள் போல அவளது குரல் இருந்தது. சூர்யா சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, ஏனென்றால் உதவி செய்ய ஒருவராவது இருக்க வேண்டும் என்றான். அவனது வார்த்தைகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் அவற்றில் உண்மை இருந்தது. கௌரி முதன்முறையாக அவனை நேரடியாக பார்த்தாள். அவனை வெறும் முதலாளியாக பார்க்காமல் ஒரு மனிதனாக அவள் அப்போதுதான் பார்த்தாள். இரவு நேரமாக தொடங்கியது. குடிசைக்கு வெளியே இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் உள்ளே ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி மெல்ல எரிய தொடங்கியிருந்தது. சூர்யா கிளம்ப தயாரான போது அந்த சிறிய தம்பி மெதுவாக அவன் அருகே வந்து அவனது கையை பிடித்து கொண்டான். அவன் கண்களில் ஒரு அப்பாவி குணம் இருந்தது. மிக மெல்லிய குரலில் அவன் கேட்டான், அண்ணா, நாளைக்கும் வருவீர்களா? இதை கேட்டதும் சூர்யாவின் தொண்டை அடைத்தது. யாரோ ஒருவன் தன்னை தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டது போல அவனுக்கு தோன்றியது. அவன் மெல்ல தலையசைத்தான். ஆம், வருவேன். அந்த சிறுவனின் முகத்தில் முதல் முறையாக ஒரு புன்னகை மலர்ந்தது. சூர்யா வெளியே வந்தான். ஆனால் இந்த முறை அவனது காலடிகள் லேசாக இருந்தன. அவன் வெறும் கையோடு போகவில்லை. விலை மதிப்பற்ற ஏதோ ஒன்றை கொண்டு செல்வதாக உணர்ந்தான். காரில் அமர்ந்ததும் கண்களை மூடிக்கொண்டான். தன் வாழ்க்கை என்பது தனக்காக மட்டும் வாழ்வதல்ல என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். சில நேரங்களில் ஒரு அந்நியருக்காக நின்று கவனிப்பதுதான் மனிதனாக இருப்பதற்கான உண்மையான அடையாளம். இந்த புதிய முடிவு அவனது மொத்த உலகத்தையும் மாற்றப் போகிறது என்பது அவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலை சூர்யா மிக விரைவாகவே எழுந்து விட்டான். இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த குடிசை, நோய்வாய்ப்பட்ட தாய், அந்த சிறுவனின் குரல், அண்ணா, நாளைக்கும் வருவீர்களா ஆகியவை அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. எதுவும் சாப்பிடாமல் கிளம்பிய அவன் டிரைவரிடம் நேராக சந்தைக்கு போய் என்றான். வழிநெடுக அவன் மௌனமாகவே இருந்தான். அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்ற ஒரே எண்ணம்தான் அவன் மனதில் இருந்தது. சந்தையில் அவன் ஏராளமான பொருட்களை வாங்கினான். ரேஷன், பழங்கள், பால், மருந்துகள், போர்வைகள், ஏன் ஒரு சிறிய அடுப்பு கூட வாங்கினான். கடைக்காரர் ஆச்சரியப்பட்டார். சூர்யா அனைத்தையும் காரில் ஏற்றுக்கொண்டு குடிசை பகுதிக்கு சென்றான். இப்போது அவனது காலடியில் தயக்கம் இல்லை. அந்த சந்தில் இருந்த மக்களுக்கு அவனை தெரிய தொடங்கியது. சில குழந்தைகள் அவனை பின்தொடர்ந்து ஓடி வந்தனர். குடிசைக்கு முன்னால் நின்று கௌரி என்று அழைத்தான். உள்ளே இருந்து இருமல் சத்தம் கேட்டது.
பிறகு கௌரி வெளியே வந்தாள். அவனை பார்த்ததும் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்களில் சோர்வு இருந்தது, ஆனால் பயம் குறைந்திருந்தது. சூர்யா அமைதியாக பொருட்களை உள்ளே கொண்டு வைக்க சொன்னான். அரிசி, பால், பழங்கள், மருந்துகள் என அந்த சிறிய அறை நிறைந்திருந்தது. கௌரி இதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளால் நம்ப முடியவில்லை. உள்ளிருந்து தாய் கேட்டார், யார் வந்திருப்பது மகளே? கௌரி, அதே ஐயாதான் வந்திருக்கிறார் என்றாள். தாயின் கண்களில் கண்ணீர் அரும்பியது. தம்பி மகிழ்ச்சியுடன் பொருட்களை தொட்டு பார்த்தான். சூர்யா அவனை பார்த்து புன்னகைத்தான். அந்த புன்னகை சூர்யாவின் இதயத்திற்குள் இறங்கியது. சிறிது நேரம் கழித்து கௌரி மெதுவாக சொன்னாள், ஐயா, இதையெல்லாம் செய்யாதீர்கள், எங்களுக்கு இதெல்லாம் பழகவில்லை. சூர்யா சொன்னான், இது தானம் அல்ல, இது தேவை. அப்போது அவனது பார்வை ஒரு பழைய புகைப்படத்தின் மீது விழுந்தது. யார் இவர்கள் என்று கேட்டான். என் தந்தை. அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து விட்டார் என்றாள் கௌரி. அவர் சென்ற பிறகுதான் இவர்களது வாழ்க்கை சிதைந்து போனதை சூர்யா புரிந்து கொண்டான். அப்போது வெளியே இருந்து மக்கள் கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது. யாரோ பேசிக் கொண்டிருந்தனர். அந்த பெண் ஒரு பணக்காரனை வலை விரித்து பிடித்து விட்டாள் என்று வெளியில் சிலர் கிசுகிசுத்தனர். யாரோ ஏளனமாக சிரித்தபடி ஏதோ பேசினர். இந்த சத்தம் உள்ளே வரை கேட்டது. கௌரியின் முகம் வெட்கத்தில் குனிந்தது. அவள் மெதுவாக, ஐயா, நீங்கள் இனி வர வேண்டாம், மக்கள் தவறாக பேசுகிறார்கள் என்றாள். அவளது சொற்கள் வலியால் நிறைந்திருந்தன. உதவியை விட சமூகத்தின் பார்வை எவ்வளவு பாரமானது என்பதை சூர்யா முதல் முறையாக உணர்ந்தான். நான் வராமல் இருந்தால் இவர்களின் சிகிச்சை என்னவாகும் என்று அவன் கேட்டான். கௌரி அமைதியாக இருந்தாள். அப்போது அவள் தாய், மக்கள் எதையாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் மகனே, பசியோடு இருப்பவனுக்கு உணவு தருபவன் கடவுளுக்கு சமம் என்றார். இதை கேட்டதும் கௌரி கண்ணீர் விட்டாள். அந்த சிறுவன் சூர்யாவின் கையை பிடித்துக்கொண்டு, அண்ணா, நீங்கள் வாருங்கள், எங்களுக்கு உங்களை பிடிக்கும் என்றான். அந்த அப்பாவித்தனமான குரல் மற்ற அனைத்தையும் சிறியதாக்கிவிட்டது. சூர்யா பெருமூச்சு விட்டு, நான் தொடர்ந்து வருவேன், ஏனெனில் என்னால் என்னை தடுத்து கொள்ள முடியவில்லை என்றான். இது வெறும் கருணை மட்டுமல்ல, ஒரு விதமான அன்பு என்பதை அவன் உணர்ந்தான். கௌரி முதன்முறையாக கண்ணீருடன் மெல்லிய புன்னகையை சிந்தினாள். மாலை நேரமானது. அவன் கிளம்பும் போது தாய் அவனை ஆசீர்வதித்தார். நல்லா இருப்பா மகனே. சூர்யா அங்கேயே உறைந்து நின்றான். ஏனெனில் யாரோ ஒருவர் அவனை மனதார வாழ்த்துவது அதுவே முதல் முறை. அவன் வெளியே வந்தபோது தெருவில் நின்றிருந்த மக்கள் அமைதியாகினர். இம்முறை அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. காரில் அமர்ந்ததும் தான் மாறிவிட்டதை அவன் உணர்ந்தான். அவன் பழைய அந்த பொறுப்பற்ற பணக்கார பையன் அல்ல. தொடர்ந்து என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த குடும்பத்தை விட்டு தன்னால் விலக முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். நாட்கள் நகர்ந்தன. சூர்யாவின் வருகை அந்த குடிசையின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இப்போது அவன் பொருட்களை மட்டும் கொண்டு வரவில்லை, தன் நேரத்தையும் கொண்டு வந்தான். மருந்துகள் தருவது, சமையலுக்கு உதவுவது, சிறுவனுக்கு பாடம் சொல்லி தருவது, தாயினம் பேசுவது என அவன் நேரத்தை செலவிட்டான். தாயின் உடல்நிலை மெல்ல தேறியது. குடிசையில் முதன்முறையாக நம்பிக்கை பிறந்தது. ஆனால் சூர்யாவின் வீட்டிலும் மாற்றங்கள் தெரிந்தன. அவனது தந்தை தினமும் எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்ய போகிறேன் என்று சூர்யா அமைதியாக கூறினான். தந்தை சிரித்தார். உலகின் அனைத்து ஏழைகளின் பொறுப்பையும் நீயே எடுத்துக்கொண்டாயா? இதை கேட்ட சூர்யா மௌனமானான். ஆனால் அவனது மனதில் ஏதோ ஒன்று உடைந்தது. ஒரு நாள் மாலை அவன் குடிசைக்கு சென்றபோது சூழல் கனமாக இருந்தது. கௌரியின் அமைதி, தம்பியின் அமைதி, தாயின் கண்களில் கண்ணீர். என்ன நடந்தது என்று சூர்யா கேட்டான். வீட்டு உரிமையாளர் குடிசையை காலி செய்ய சொல்கிறார். பணம் கொடுக்கவில்லை என்றால் வெளியேற்றி விடுவார் என்று கௌரி கூறினாள். அடுத்த நாளே சூர்யா பணத்தை கொடுத்து அந்த இடம் இவர்களுக்கே சொந்தம் என்ற ஆவணத்தை ஏற்படுத்தினான். இதை கேட்டதும் தம்பி மகிழ்ச்சியால் குதித்தான். தாய் அழுதார். கௌரி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அதே இரவு மருத்துவமனையிலிருந்து ஒரு போன் வந்தது. நோயாளி நிலைமை மோசமாகிவிட்டது, சீக்கிரம் வாருங்கள். சூர்யா ஓடினான். அங்கே கௌரி தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். தம்பியும் அவளை பிடித்து கொண்டு அழுதான். மருத்துவர் வந்து கௌரி அம்மாவின் உடல்நிலை மிகவும் பலவீனம் அடைந்து விட்டது என்று சொன்னார். சிறிது நேரத்திலேயே அனைத்தும் முடிந்துவிட்டது. கௌரியின் கதறல் அந்த மருத்துவமனை முழுவதும் எதிரொலித்தது. தம்பி பயந்து போய் அழுதான். சூர்யா தன் வாழ்நாளில் ஒருவரை இவ்வளவு தூரம் உடைந்து போய் பார்த்தது அதுவே முதல் முறை. கௌரி அவனை பார்த்து கொண்டு அழுதாள். இனி எங்களுக்கு யாரும் இல்லையே என்று கதறினாள். இறுதி சடங்குகளுக்கு பிறகு அந்த குடிசை இன்னும் வெறுமையாக தெரிந்தது. தம்பி மௌனமாகிவிட்டான். கௌரியின் கண்களில் கண்ணீரும் வற்றி போனது. ஒரு நாள் தம்பி மெதுவாக கேட்டான், அண்ணா, நீங்களும் எங்களை விட்டு சென்று விடுவீர்களா? சூர்யா அவனை பிடித்து கொண்டான். ஒருபோதும் மாட்டேன். அந்த நொடியில் இது வெறும் உதவி மட்டுமல்ல, ஒரு அழகான உறவு என்பதை அவன் உணர்ந்தான்.
நீங்கள் இருவரும் என் வீட்டிற்கே வந்துவிடலாம். அங்கே தம்பி படிக்கலாம். யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டார்கள் என்றான் சூர்யா. கௌரி தன் தம்பியை பார்த்தாள். அவனது நம்பிக்கை நிறைந்த கண்களை கண்டு அமைதியாக தலையசைத்தாள். சில மாதங்களுக்கு பிறகு அதே கிருஷ்ணா பேலஸ் மாறி இருந்தது. தம்பி பள்ளிக்கு செல்ல தொடங்கினான். கௌரி வீட்டை பராமரிக்க தொடங்கினாள். சூர்யா உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தான். ஒரு நாள் பால்கனியில் நின்று விளையாடும் குழந்தைகளை பார்த்து அவன் புன்னகைத்தான். உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, நம்முடன் இருப்பவர்களில்தான் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அப்போது பின்னாலிருந்து கௌரி தேநீர் கொண்டு வந்தாள். இருவரின் கண்களும் சந்தித்து கொண்டன. எந்த தயக்கமும் இல்லை, இடைவெளியும் இல்லை. வெறும் அன்பு மட்டுமே இருந்தது. அதே மும்பையின் மின்னொளி வீசும் இரவு, அதே உயரமான கட்டிடங்கள். ஆனால் சூர்யாவின் இதயத்தில் இப்போது இருள் இல்லை. ஏனென்றால் ஒரு ஏழை வேலைக்கார பெண்ணின் குடிசை அவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் கற்றுத்தராத பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. மனிதநேயமே மிகப்பெரிய செல்வம். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், ஒரு மனிதனின் அடையாளம் அவனது பணம் அல்லது அந்தஸ்தில் இல்லை, அவனது இதயத்தில் தான் இருக்கிறது. வறுமையால் அல்ல, அடுத்தவரின் துயரத்தை புரிந்து கொள்ளும் திறனாலேயே ஒருவன் பெரியவனாகிறான். உண்மையான உதவி என்பது வெறும் பணம் தருவது மட்டுமல்ல, இக்கட்டான சூழலில் ஒருவருக்கு துணையாக நிற்பதுதான். நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை செதுக்கும் போது நமது வாழ்க்கையும் மாறுகிறது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மனிதநேயம் தலைக்கட்டும். நன்றி.